வெல்கம் டு அவர் சேனல். சிலிண்டர் மானியம் முன்பதிவு விதிகள் சற்று முன் வெளியான 2 முக்கிய தகவல். சிலிண்டர் முன்பதிவு செய்வதில், சிலிண்டர் மானியம் பெறக்கூடியதில், குறிப்பாக இதற்கு முன்பு சிலிண்டர் மானியம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இருக்கக்கூடிய சிலிண்டர் பற்றாக்குறையின் காரணமாகவும் இதன் மூலமாக சிலிண்டர் மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதா, அவற்றை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறதா, யாருக்கெல்லாம் இந்த சிலிண்டர் மானியம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது, முன்பதிவு விதிகள் என்ன என்பதை பார்ப்போம். ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இனி எல்பிஜி சிலிண்டர் மானியம் வழங்கப்படாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது வருமான வரி கணக்கு தாக்கல் விவரங்களை ஆய்வு செய்து அதில் வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தும் எல்பிஜி சிலிண்டருக்காக மானியத்தை பெறுவோருக்கு அது ரத்து செய்யப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சிலிண்டர் விநியோக நிறுவனங்களே வாடிக்கையாளர்களுக்கு SMS அனுப்பி வருகின்றன. ஒரு கட்டத்தில் 300 ரூபாயாக இருந்த மானியம் தற்போது மிகவும் குறைந்த அளவாக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மானியம் உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு வருமான அடிப்படையிலான கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தது. அதன்படி குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு எல்பிஜி மானியம் வழங்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் எல்பிஜி சப்ளையில் ஏற்பட்ட சிக்கலால் சிலிண்டர் புக்கிங் விதிமுறையிலும் அரசு மாற்றம் செய்துள்ளது. அதாவது நகரங்களில் 25 நாட்களுக்கும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கும் ஒரு முறைதான் ரீஃபில் செய்ய முடியும். இந்த விதியால் இனிமேல் வேகமாக சிலிண்டர் புக் செய்ய முடியாது. இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதை தவிர்க்கவும், பொதுமக்களுக்கு முறையாக விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் மத்திய அரசு சில விதிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இதுகுறித்து விரிவான எல்பிஜி மற்றும் எல்பிஜி விதிகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளன. புதிய விதிமுறைகளின்படி ஒரே முகவரியில் குழாய் வழி எரிவாயு இணைப்பு, அதாவது PNG இணைப்பு மற்றும் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை ஒன்றாக வைத்திருப்பது இனி அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக PNG இணைப்பு பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. குறிப்பாக சிலிண்டர் பார்த்திங்கன்னா முன்பு கிடைத்ததை விட தற்போது தட்டுப்பாடுகள் நிலை வரும் நிலையில் முன்பதிவு செய்யக்கூடிய கால இடைவெளி அதிகரிக்கப்பட்டது. அதாவது நகர்ப்புறங்கள் 25 நாட்களும், கிராமப்புறங்களுக்கு 45 நாட்களும் என நீடிக்கப்பட்டது. அதன் பின்னு தான் அவங்க ரீஃபில் செய்ய முடியும். அதே உள்ள பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மானியம் முன்பு வழங்கப்பட்டது தற்போது நிறுத்தப்படலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 10 லட்சத்துக்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இனி எல்பிஜி சிலிண்டர் மானியம் வழங்கப்படாது என்று தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிலிண்டர் நீங்கள் PNG குழாய் வழி எரிவாயுவை இணைப்பு வைத்திருந்தால் உங்களுக்கு வீட்டு உபயோகம் இந்த எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் செய்வதை நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியாக இருக்குது. இந்த தகவல்கள், அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.